பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வேதத்திலே ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலே 62ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஜனமே, வேதம் உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீ தேடிக்கொள்ளப்பட்ட முத்து, நீ தேடிக்கொள்ளப்பட்டவள், நீ கைவிடப்படாதவள். இந்த உலகம் உங்களை உதாசீனப்படுத்துகிறது, உலகத்தில் உள்ளவர்கள் உங்களை உதாசீனப்படுத்துகிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு தேவையில்லைங்க. உங்களை அற்பமாக எண்ணுகிறார்கள். உங்களோடு இருந்து 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 அவர்களுக்கு உங்களை பார்க்கும் பொழுது வெறுப்புள்ளவர்களாய் பார்க்கிறார்கள். அவர்களுக்குள்ளே வெறுப்புணர்வுகள் உண்டாகி இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த காரியங்கள் உங்கள் மனதை போட்டு ரணமாக்கி வைத்திருக்கிறது. அதை நினச்சி நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தேவ பிள்ளையே, நீ வெறுக்கப்பட்டவள் அல்ல, துரத்தப்பட்டவள் அல்ல, ஒடுக்கப்பட்டவள் அல்ல, மாறாக நீ தேடிக்கொள்ளப்பட்டவள். ஆமேன், ஆமேன். எனக்காக நீ தேடிக்கொள்ளப்பட்டவள், என் ராஜ்யத்திற்காக நீ தேடிக்கொள்ளப்பட்ட முத்து. உன்னை தொலைச்சிட்டாங்க, உன்னை தூக்கி போட்டுட்டாங்க, உன்னுடைய கனம் இன்னதென்பது தெரியாம உன்னை அப்புறப்படுத்திட்டாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ உன்னை தேடிக்கொள்ளப்பட்டதாக கர்த்தர் எடுத்து வைத்திருக்கிறார். நீ தேடிக்கொள்ளப்பட்ட முத்து, நீ தேடிக்கொள்ளப்பட்டதான தேவ பிள்ளை, நீ தேடிக்கொள்ளப்பட்டவள் என்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். நீ கைவிடப்படாதவள் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் உன் கரத்தை பிடிப்பார். ஆமேன், ஆமேன். ஒருவேளை உங்கள் குடும்பத்தார், உங்கள் சூழ்நிலைகள், நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களிலே அவ்வளோதான், இவன் கைவிடப்பட்டாயிடுச்சு, இவங்க வாழ்க்கை கைவிடப்பட்டதை போல இருக்கிறது, குடும்பத்தில் உங்களை கைவிட்டு துரத்தி விடப்பட்டதை போல மாறிவிட்டது, எல்லாரும் உங்களை கைவிட்டார்கள், எல்லாரும் உங்களை விட்டு விலகினார்கள். இன்றைக்கு சொல்லுகிற தேவனாகிய கர்த்தரோ உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லி உங்கள் கரத்தை பிடிக்கிறவர், கைவிட மாட்டேன் என்று சொல்லி உங்கள் கரத்தை பிடிக்கிறவர். நீ தேடிக்கொள்ளப்பட்ட முத்து, நீ கைவிடப்படாத முத்து. தேவனுடைய ராஜ்யத்திற்கு இங்கே இருந்து அங்கே செல்லுவதற்கு நேராய் கர்த்தர் உங்களை கரம் பிடித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை கரம் பிடித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நீ தேடிக்கொள்ளப்பட்டவள், நீ கைவிடப்படாதவள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஐயோ நான் புறந்தள்ளப்பட்டேனே என்கிற மனநிலைமையில் இருக்கிற ஜனங்கள், கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு நேராய் கடந்து செல்லட்டும். நீ தேடிக்கொள்ளப்பட்டவள், நீ கைவிடப்படாதவள். உன்னை கர்த்தர் தேடி கண்டுபிடித்தார். நீ தொலைந்து போனாய், உன்னை தூக்கி எறிந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய கரம் உன்னை சேர்த்து கொண்டதே, உன்னை தேடிக்கொண்டதே. தேவனாகிய கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, நாளிலும் கூட நீ தொலைந்து போனவள் அல்ல, தூக்கி எறியப்பட்டவள் அல்ல, நீ தேடிக்கொள்ளப்பட்டவள், நீ கைவிடப்படாதவள். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தருனோடு இருக்கிறார், உன்னை நடத்துவார். God bless you. God bless you. God bless you.